பெக்ஸான் வந்து அவள் பேசுகிறத வந்து கேட்டிருக்க மாட்டான். பட் வந்து அவள் வந்து எட்ஜில் வந்து நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கதை வந்து கவனிச்சிருப்பான். அவனை பார்த்த உடனே அந்த ஃபோனை வந்து அவளோட பேக்குள்ளே வந்து போட்டுட்டு அவள் வந்து பயப்படுறா, அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டானோ என்னவோ அப்படின்னு. அவளோட கால் வந்து தடுமாறி அவள் வந்து கீழே விழுக்க போகிறா. அப்போ வந்து பெக்ஸான் வந்து அவளை வந்து காப்பாற்றிடுறான். எதுக்காக வந்து கேர்லெஸ்ஸாக அந்த எட்ஜில் வந்து நின்று பேசிகிட்டு இருந்த, தவறி விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு வந்து கோபமாக வந்து பெக்ஸான் வந்து கேட்குறான். ஹீஜுக்கு வந்து அப்போ வந்து ஹிக்கப் வந்து வருது. அப்போ அந்த சவுண்ட் வந்து மேக் பண்ணுறா. இதுக்கு முன்னாடி வந்து நீ காலில் இருந்ததை வந்து நான் பார்த்தேன், யார்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்த அப்படின்னு வந்து கேட்குறான். அம்மா அப்படின்னு வந்து வாய் அசைவில் வந்து சவுண்டு வந்து மேக் பண்ணாமல் வந்து ஹீஜு வந்து சொல்கிறா. பெக்ஸானுக்கு வந்து கோவம் வருது. அவள் இன்னும் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கா. அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து அவனால் வந்து பேச வைக்க முடியும். பட் அவன் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணலை. அவன் மேலே கோபம் வந்தாலும் அவனுக்கு அவன் மேலே வந்து சிம்பத்தியும் வந்து வருது. அவளோட அம்மா தான் வந்து இதுக்கு பின்னாடி வந்து காரணம் அப்படின்னு அவன் வந்து கெஸ் பண்ணாலும் அவளாக வந்து உண்மை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து வெயிட் பண்ணுறான், அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ணாமல். பெக்ஸானுக்கு வந்து அப்போ வந்து கால் வருது. அதை சான்ஸாக வந்து பயன்படுத்திட்டு ஹீஜு வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீஜு வந்து கிட்னாப்பர் மாதிரி வந்து பேசும்போது எமோஷ்னலாக வந்து பேசியிருப்பா. அதனால் வந்து 10 நிமிஷம் வந்து கடந்து போனதை வந்து அவள் வந்து கவனிச்சிருக்க மாட்டா. 10 மினிட்ஸ்க்கு மேலே பேசினனால அவளோட காலோட லொக்கேஷனை வந்து அந்த அசிஸ்டண்ட் வந்து கண்டுபிடிச்சி ஹீரோக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்கிறான். இந்த பக்கம் பெக்ஸானோட அம்மாவை வந்து காட்டுறாங்க. தன்னோட மாமனார் ஃபோட்டோவை வந்து அவள் வந்து பார்க்குறா. ரொம்ப வந்து வெறுப்பாக வந்து பார்த்துட்ருக்கா. அவர் சொன்ன வார்த்தை வந்து அவளுக்கு வந்து ஞாபகம் வருது. நீ உன்னோட பையனுக்கு அம்மாவாக வந்து இருக்க ஆசைப்பட்றியா, இல்லை இவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் உனக்கு நான் கொடுத்துருக்கேன் என்னோட மருமகளா, இந்த ஸ்டேட்டஸ் வந்து உனக்கு முக்கியமா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாரு. குடிச்சிட்டு இருந்த ஒயினை வந்து அவரோட அந்த ஃபோட்டோவோட முகத்தில் வந்து துப்புறா. வீட்டுக்கு வந்த உடனே பெக்ஸான் வந்து ஹீஜு கிட்ட உன்னோட தழும்பு வந்து இன்னும் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறான். சின்ன வயசில் நாய்க்கு பயந்து ஓடும்போது கீழே விழுந்துட்டியே அந்த தழும்பு அப்படின்னு வந்து கேட்குறான். இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. ஹீஜுக்கு வந்து செய்தி வாசிப்பாளர் ஆகணும் அப்படின்னு வந்து ஆசை. அதை தான் வந்து அவளோட ட்ரீம் பற்றி கேட்கும்போது அவள் வந்து எழுதியிருப்பா. அதை வந்து அவங்க அம்மா வந்து படிக்கிறா. படிச்சுட்டு அவளோட கன்னத்துலேயே அந்த பேப்பரால் வந்து அடிக்கிறா. எதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து எழுதியிருக்க, உன்னால் பேச முடியும் அப்படிங்கிறத வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து காமிக்க ஆசைப்பட்றியா, நீ பேச முடியாத மாதிரி நடிக்கிற வரைக்கும் தான் நீயும் நானும் இங்கே இருக்க முடியும், எனக்கு நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னு வந்து கத்தியிருப்பாங்க. ஹீஜு வந்து அழுதுகிட்டே வந்து வெளியில் வந்து ஓடி வந்திருப்பா. அப்போ தான் ஒரு நாய் வந்து அவளை வந்து துரத்த ஆரம்பிச்சிருக்கும். நாய்க்கு பயந்து வந்து அவள் வந்து ஓடும்போது தான் பெக்ஸான் வந்து அவளுக்கு வந்து காப்பாற்றிருப்பான். அவள் கீழே விழுந்து அவளோட காலில் வந்து தழும்பு வந்து ஏற்பட்டிருக்கும். அவள் கன்னத்தில் வந்து யாரோ வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பெக்ஸான் வந்து பார்க்குறான். உன்னை அடித்தது உன்னோட அம்மாவா அக்காவான்னு எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை யாராவது மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நீ அமைதியாக இருக்க தேவையில்லை. அவங்க யாராக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அவங்கள எதிர்த்து பேசுறதுல தப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறான். உனக்கு கால் அடிபட்டிருக்குல்ல, நான் வந்து உன்னை தூக்கிட்டு போகிறேன், உன்னோட வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அவங்க 2 பேரும் வந்து போயிட்டு இருக்கும்போது பெக்ஸான் வந்து அந்த வானத்தை வந்து காமிக்கிறான். ஸ்கை ப்ளூவும் ரெட்டும் கலரும் கலந்து வானம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வானம் எப்படி செவந்திருக்கோ அதே மாதிரி உன்னோட கண்ணமும் செவந்திருக்கு பாரு அப்படின்னு வந்து பெக்ஸான் வந்து சொல்லுவான். அவளோட அப்செட் மைண்டை வந்து சின்ன வயசில் வந்து அவன் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பான். பெக்ஸான் வந்து அவகிட்ட வந்து போய் ஏன் வந்து 20 வருஷமாக வந்து என்னை ஏமாத்தினேன், உன்னால் பேச முடியும் அப்படிங்கிறத வந்து ஏன் என்கிட்ட சொல்லலை, நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக 3 வருஷம் இருந்திருக்கோம், அதில் ஒரு சந்தர்ப்பத்திலேயே கூட என்கிட்ட வந்து உனக்கு சொல்லணும்னு தோணலையா அப்படின்னு வந்து நினைக்கிறான். பட் அவகிட்ட வந்து ரகசியத்தை வந்து மறைச்ச அப்படின்னு வந்து கேட்குறதுக்கு முன்னாடி அவனே வந்து ஒரு ரகசியத்தை வந்து மறைச்சிட்ருக்கான். நாளைக்கு அவளுக்கு வந்து தெரிய வரும்போதும் அவளும் வந்து இதே மாதிரி தான் வந்து நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து அதை வந்து கேட்க மாட்டேங்கிறான். ஹீஜுக்கு வந்து ஜாப் வந்து கிடச்சிடுச்சு. அவள் வந்து பிரசிடென்ட் ஆஃபீஸில் வந்து செலக்ட் ஆகிட்டா. இந்த சந்தோஷமான விஷயத்தை வந்து பெக்ஸான் கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து நினைக்கிறான். அவளோட கை தவறி ஹார்ட் போட்ட எமோஜி வந்து சென்ட் ஆகிடுது. பெக்ஸானும் அதை வந்து உடனே வந்து பார்த்துட்றான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பெருசாக வந்து கான்வர்சேஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. முக்கியமாக இந்த மாதிரி ஹார்ட்டின் எமோஜிலாம் வந்து அனுப்பியிருக்க மாட்டாங்க. கன்ஃபியூஸ்டாக வந்து பெக்ஸான் வந்து அதை வந்து பார்த்துட்ருக்கான். இந்த மாதிரி வந்து மெசேஜ் பண்ணிட்டோமே, நம்ம வந்து டெலிட்டும் வந்து பண்ண முடியாது, அவன் வந்து ஏற்கனவே அந்த மெசேஜை வந்து ரீட் பண்ணிட்டான். இந்த பக்கம் அந்த டாக்டரும் நியூஸ் ஆங்கரும் அவங்க 2 பேரும் இப்போ வந்து ஒரே டாக்குமெண்ட்ரியில் தானே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தன்னோட ஆர்ஃபனேஜ் பக்கத்தில் இருக்கிற அந்த அபேண்டன் மேன்ஷனுக்கு வந்து டாக்டர் வந்து போயிருப்பான். அவன் பார்த்து வந்து பயந்த விஷயத்த வந்து அந்த ஆங்கர் கிட்ட வந்து சொல்கிறான். அந்த மேன்ஷனுக்கு வந்து சொந்தமான பையன் வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, நம்ம இந்த பூனையை வந்து கட் பண்ணலாமா, அதோட வயிற்றை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா, அதோட வாழை வந்து கட் பண்ணலாமா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். கத்தியை வந்து எடுக்கிறான். அவன் வந்து இந்த மாதிரி வந்து பேசினதுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து சலனப்படலை. அவன் கத்தியால் வந்து கட் பண்ணுறது தான் அந்த சின்ன பையன் வந்து பார்த்துருப்பான் அந்த டாக்டர்.
அதை பார்த்து வந்து அவன் வந்து பயந்து வந்து ஓடி போயிருப்பான். அந்த ஆண்கள் கிட்ட வந்து சொல்கிறான், 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது. எங்களோட ஆர்ஃபனேஜ்லேருந்து சில பசங்களை வந்து சிலர் வந்து தத்தெடுத்தாங்க. ஆனால் அந்த பசங்களை பற்றின தகவல் வந்து எதுவுமே வந்து கிடைக்கல. அவங்க யாரும் வந்து உயிரோடு இருக்காங்களா அப்படிங்கிற எந்த தகவலும் வந்து இல்லை. இது வரைக்கும் அந்த கேஸ் வந்து சால்வ் பண்ணப்படலை. எப்படியாவது இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோல் அப்படின்னு வந்து அந்த டாக்டர் வந்து சொல்கிறான். முக்கியமான கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவ தான் வந்து ஹீஜுவோட ஸ்டெப் சிஸ்டர் ஹங் இன்னா. நம்ம ஹன்னான்னு வந்து கூப்பிடலாம். ஆக்சுவலாக வந்து உண்மையாக வந்து பேச முடியாமல் இருக்கிறது வந்து ஹங்னா தான். அவள் வந்து கொரியாவுக்கு வந்து வந்துட்டா. பெக்சான் வந்து ஹீஜுக்கு வந்து கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அதனால் வந்து ஒரு க்ளோத் ஷாப்க்கு வந்து அவளை வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஹீஜுக்கு வந்து ஒரு தயக்கம் வந்து இருக்கும். அவளுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும், வந்து ஒரு போல்டான வந்து ட்ரெஸ் வந்து போடுறது. ஆனால் வந்து பெக்சான் வந்து கன்வின்ஸ் பண்ணுறான், நீ உன்னையே வந்து அண்டர் எஸ்டிமேட் வந்து பண்ணாத, இந்த ட்ரெஸ் வந்து உனக்கு வந்து சூப்பராக வந்து இருக்கும், எனக்காக வந்து ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு வந்து பெக்சான் வந்து சொல்கிறான். இப்போ வந்து பெக்சானோட அசிஸ்டன்ட் வந்து அவனுக்கு வந்து கால் பண்ணுறான். இந்த அசிஸ்டன்ட் மேலே வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த கேஸில் வந்து ஹீரோவை விட இவன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து இருக்கான். அந்த வாய்ஸை வந்து மாடுலேட் பண்ணதில் இதை வந்து பேசிகிட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு தான் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தெரிய வருது அப்படின்னு வந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான். அதே சமயம் ஹீஜு வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு வந்து வெளியில் வரா. ஹீஜு வந்து அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப எலகண்ட்டாக ரொம்ப கிளாஸியாக வந்து அழகாக இருக்கா. பெக்சான் வந்து அவளை பார்த்து வந்து ரொம்ப மெஸ்மரைஸ்ட் ஆகிடுறான். ஹீஜுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து பெக்சான் வந்து கிஃப்ட் பண்ணுறான். இன்னைக்கு டின்னர் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வாங்கி தரேன் அப்படின்னு வந்து ஹீஜு வந்து மெசேஜில் வந்து சொல்கிறான். பெக்சான் வந்து ஸ்மைல் பண்ணுறான். 2 பேருமே அவங்களோட அன்பை வந்து இந்த மாதிரி வந்து பரிமாறிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீஜுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வருது. யாருன்னா வந்து அந்த டாக்டர் தான் வந்து அவளுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான். பெக்சானும் அந்த மெசேஜை வந்து ரீட் பண்ணுறான். நீ பிரசிடென்ட் ஆஃபீஸில் வந்து வேலைக்கு வந்து செலக்ட் ஆகிட்ட அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன். நான் வந்து உனக்கு வந்து டின்னர் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போ நீ ஃப்ரீயானு வந்து கேட்குறான். பெக்சான் வந்து அதை வந்து பொறாமையாக வந்து படிச்சுட்டு இருக்கான். நானும் வந்து உன் கூட வரேன், நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து டின்னர் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். அந்த டாக்டர் வந்து கேட்குறான், நீங்கள் எப்படி வந்து 2 பேரும் வந்து சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு வந்து பெக்சான் வந்து கேட்குறான், நீங்கள் 2 பேரும் எப்படி சேர்ந்து வந்தீங்க அப்படின்னு வந்து அந்த நியூஸ் ஆங்கரை பார்த்து வந்து கேட்குறான். நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அனாதை ஆசிரமத்தில் வந்து காணாமல் போன குழந்தைங்களை பற்றி அப்படின்னு வந்து அந்த ஆங்கர் வந்து சொல்லும்போதே அந்த டாக்டர் வந்து அவளை வந்து கட் பண்ணுறான். நம்ம இன்னும் வந்து பப்ளிஷ் பண்ணலை, அது வரைக்கும் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து சீக்ரெட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அந்த டாக்டர் வந்து சொல்கிறான், உனக்கு வேலை கிடைச்சல வந்து எனக்கு சந்தோஷம், ஆனால் உனக்கு இது வந்து ட்ரீம் கிடையாதே அப்படின்னு வந்து கேட்குறான். அந்த டாக்டரும் ஹீஜுவும் வந்து ஒரே காலேஜில் தான் வந்து படிச்சிருப்பாங்க. அந்த காலேஜில் வந்து ஒரு ப்ராட்காஸ்டிங் ரூம் இருக்கும். ஹீஜு வந்து அந்த ரூமுக்கு வந்து அடிக்கடி வந்து போவா. அங்கே வந்து அவளுக்கு பிடிச்ச வந்து சாங்லாம் வந்து கேட்டுட்ருப்பா. ரொம்ப ஹாப்பியாக வந்து அவள் வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்து அந்த பாட்டை வந்து கேட்குறா. அந்த ரூமில் வந்து தூங்குறதுக்காக வந்து அந்த டாக்டர் வந்து வந்திருப்பான். அவன் வந்து ஹீஜுவை வந்து பார்த்துறான். அந்த டாக்டருக்கு வந்து ஹீஜு மேலே வந்து ஒரு க்ரஷ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஒன்றா சேர்ந்து வந்து மியூசிக் வந்து கேட்பாங்க. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து ஹீஜு வந்து மெசேஜில் வந்து சொல்லியிருப்பா, எனக்கு வந்து நியூஸ் ஆங்கர் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆசை அப்படின்னு. பெக்சானுக்கு வந்து ரொம்ப ஜெலஸாக இருக்குது, அவங்க இந்த அளவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு. அவனோட பொறாமையை வந்து இன்னும் தூண்டி விடுற மாதிரி அந்த ஆங்கர் வந்து கேட்குறா. ஸோ நீங்கள் 2 பேரும் அந்த ரூமை வந்து ஃப்ளட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸா அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் வந்து கான்வர்சேஷனை வந்து கொண்டு போகிறா. அந்த டாக்டர் வந்து டினை வந்து பண்ணுறான், அந்த மாதிரிலாம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. சின்ன வயசில் ஹன்னாக்கு வந்து மேக்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறதுக்காக வந்து பெக்சான் வந்து அவங்க வீட்டிலேருந்து அனுப்பப்பட்டிருப்பான். அண்ணா வந்து ஹியரிங் எய்ட்ஸும் வந்து யூஸ் பண்ண மாட்டா, அதே மாதிரி வந்து சைன் லாங்குவேஜும் வந்து கற்றுக்க மாட்டா. அவளுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காகவே ஹீஜு வந்து அந்த இடத்துல வந்து இருக்கா. ஹன்னா வந்து மேக்ஸ் வந்து தப்பாக வந்து போட்டுட்ருக்கா. பெக்சான் வந்து கடுப்பாயிடுறான். அடுத்த சம் நீ வந்து தப்பாக போட்ட அப்படின்னா இந்த கிளாஸில் இருக்கிற தண்ணியை வந்து உன் மேலே வந்து கொட்டிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆனால் வந்து ஹன்னாக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஹீஜு வந்து ரொம்ப பொலைட்டாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறா. இந்த சம் வந்து நீ திரும்பவும் வந்து பண்ணு, இது வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறா. அண்ணா வந்து நல்லா வந்து தூங்கி வடிகிறா. அப்போ வந்து ஹீஜு தான் வந்து அவளை வந்து எழுப்பி விடுப்பா. இந்த மாதிரி வந்து ஹன்னாக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து ஹீஜுவோட வேலையாக வந்து இருந்திருக்கும். ஹீஜு வந்து வெளியில் வந்து ஒரு ஷாப்பில் வந்து வெயிட் பண்ணுறா. அவள் வந்து கிட்னாப்பர் மாதிரி வந்து பெக்சானுக்கு வந்து கால் பண்ணுறா. பெக்சான் வந்து உன்னோட கால்க்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ வந்து நீ ஹீஜுவை வந்து டைவர்ஸ் பண்ண மாட்டே அப்படின்னு வந்து சொல்கிறேல்ல, ஹன்னா வந்து திரும்பி வந்துட்டா அப்படின்னா அப்பயும் உன் முடிவை வந்து மாற்றிக்க மாட்டியா, எப்பயுமே உன் முடிவை வந்து மாற்றிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல உனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறான். நான் கண்டிப்பாக என்னோடய முடிவை வந்து மாற்றிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் என்னோடய ஃபீலிங்ஸ் பற்றி. நான் வந்து ஹீஜுவை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோடய உண்மையான ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு வந்து சொல்ல வரும்போதே ஒரு கார் வந்து அவனை இடிக்கிற மாதிரி வந்து வருது. ரோட்டோட இந்த பக்கத்தில் இருந்து தான் வந்து ஹீஜு வந்து பேசிகிட்ருப்பா.
ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பெக்சான் அப்படின்னு வந்து கத்திட்டே வந்து ஹீஜு வந்து வரா. 2 பேரும் வந்து சேர்ந்து வந்து கீழே விழுந்துடுறாங்க. அந்த கார் வந்து ஜஸ்ட் மிஸ் அவங்கள வந்து கிராஸ் ஆகி வந்து போயிடுது. ஹீஜுவோட கையில் வந்து அடிபட்டுடுது. பெக்சான் வந்து அந்த கைக்கு வந்து பேண்டேஜ் வந்து போடுறான். உன்னோட ஜாபே உன்னோட கையை வச்சு தான் பாரு, என்னால் வந்து உன்னோட கைக்கு வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னு வந்து பெக்சான் வந்து சொல்கிறான். ஹீஜுக்கு வந்து ஹன்னா வந்து மெசேஜ் வந்து பண்ணுறான். நம்ம நேரில் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து மெசேஜ் வந்து பண்ணுறா. பட் அந்த மெசேஜுக்கு வந்து எந்த ரிப்ளையும் இல்லை. ஹன்னா வந்து ஹீஜுவையும் பெக்சானையும் வந்து ஒன்றா வந்து பார்த்துருப்பா அந்த க்ளோத் ஷாப்பில். பெக்சான் வந்து ஹீஜுவை வந்து லவ்லியாக வந்து பார்த்துட்ருக்கதை வந்து அவள் வந்து பார்த்துருப்பா. ஹன்னாவோட முகத்தை வந்து காமிக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் வந்து அப்படி வந்து க்ளோஸாக வந்து பார்த்ததில்ல. ஹன்னாக்கு வந்து கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஹீஜு கிட்ட வந்து பெக்சான் வந்து கேட்குறான், நான் வந்து சைன் லாங்குவேஜில் உன் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து சைன் லாங்குவேஜ் வந்து சொல்லிக் கொடு அப்படின்னு வந்து சொல்கிறான். ஹீஜுவும் வந்து சொல்கிறா, உங்கள் கூட வந்து வேலை பார்க்குறதுல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறத வந்து எப்படி வந்து சொல்லணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறா. 20 சென்டென்ஸை வந்து டெய்லியும் வந்து எப்படி பேசுகிறது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே வந்து நம்ம வந்து இந்த சைன் லாங்குவேஜை வந்து கற்றுக்கலாம், இது ரொம்பவே ஈஸி அப்படின்னு வந்து சொல்கிறா. அவனுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறா. ஹீஜுவும் பெக்சானும் ஒரே பிரசிடென்டல் ஆஃபீஸில் தான் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறனால சேர்ந்து வந்து டீம் டின்னர் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் வந்து கிட்னாப்பரோட வாய்ஸை வந்து மாடுலேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டான். அதாவது அந்த கிட்னாப்பரோட ஒரிஜினல் வாய்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான். அதை வந்து பெக்சான் வந்து கேட்குறான். போலீஸில் வந்து அவள் பேசின அந்த வார்த்தையை வந்து கேட்டிருப்பான். ஹீஜுவோட டோனை வந்து கேட்டிருப்பான். அது வந்து ஹீஜுவோட வாய்ஸ் தான் அப்படின்னு வந்து பெக்சான் வந்து கெஸ் பண்ணிடுறான். இந்த பக்கம் அந்த உண்மையான கிட்னாப்பர் வந்து ஹீஜு கிட்ட வந்து பேசுகிறான். அவனை நீ டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு நினச்சேன், அவனை வந்து நீ காப்பாற்றிருக்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அன்றைக்கி நைட் வந்து பெக்சானுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டை தான் வந்து சொல்கிறான். ஹீஜு தான் அவனை காப்பாற்றிருப்பான். பெக்சான் மேலே கார் ஏற்றுற மாதிரி வந்ததே அந்த கிட்னாப்பர் தான். நான் ஏன் வந்து பெக்சானை வந்து டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நீ வந்து எதிர்பார்க்குற அப்படின்னு வந்து ஹீஜு வந்து கேட்குறான். ஏன்னா பெக்சான் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், அவனோட உண்மையான முகம். இந்த உலகத்திலேயே அவனை பற்றி அதிகமாக தெரிஞ்சது நான் மட்டும்தான். கூடிய சீக்கிரம் வந்து பெக்சான் வந்து கண்டுபிடிச்சிருவான், நீ தான் வந்து கிட்னாப்பர் மாதிரி அவன்கிட்ட வந்து பேசினது அப்படிங்கிறத. அதான் வந்து நான் வந்து உனக்கு வந்து வார்னிங் வந்து கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து பெக்சானை வந்து நீ டைவர்ஸ் பண்ணுறதுக்கான வேலையை வந்து பாரு அப்படின்னு வந்து சொல்கிறான். பெக்சான் வந்து தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து சொல்லியிருப்பான். அந்த ஹீஜு வந்து பேசியிருப்பா இல்லையா, அந்த போலீஸ் ஜீப்பில் பேசின அந்த வாய்ஸும் இந்த கிட்னாப்பர் வந்து பேசின வாய்ஸை வந்து மாடுலேட் வந்து பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த வாய்ஸும் வந்து எவ்வளோ வந்து மேட்ச் ஆகுது, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து எனக்கு சீக்கிரமாக வந்து சொல்லு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். ஹீஜு தான் வந்து இந்த மாதிரி வந்து பேசியிருக்கா, அந்த கிட்னாப்பர் வந்து ஹீஜு தான் அப்படிங்கிறத வந்து ஒரு 90% வந்து பெக்சான் வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அந்த உண்மையை வந்து அவனுக்கு வந்து ஏற்றுக்க முடியல. ஹீஜு வந்து தன்கிட்ட வந்து டைவர்ஸ் வந்து எதிர்பார்க்குறா அப்படிங்கிறத. அதனால் வந்து பெக்சான் வந்து செம்மையாக வந்து குடிச்சிருப்பான். அவனோட வீட்டுக்கு வந்து போகாமல் வெளியில் வந்து கார்லேயே வந்து உட்காந்துருப்பான். ஹீஜு வந்து அவனை வந்து பார்க்குறான். அவனை வந்து எழுப்ப வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் வந்து பெக்சான் வந்து எந்திரிக்காதனால கைத்தாங்கலாம் வந்து அவனை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறா. அப்போ வந்து ஸ்லிப் ஆகி 2 பேரும் வந்து கீழே விழுந்துடுறாங்க. பெக்சான் மேலே வந்து ஹீஜு வந்து விழுந்துடுறா. அதே சமயம் வந்து பெக்சானுக்கு வந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து மெசேஜ் பண்ணுறான். 2 வாய்ஸுமே வந்து 99.9% வந்து ஒத்து போகுது அப்படின்னு வந்து அனுப்பிச்சிருக்கான். பெக்சான் வந்து இன்னும் அந்த மெசேஜை வந்து படிக்கலை. கீழே விழுந்ததில் பெக்சான் மேலே வந்து ஹீஜு வந்து விழுந்திருப்பா. அவனோட லிப்ஸை வந்து கரெக்டாக வந்து அவளோட லிப்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கும். ஹீஜு வந்து எந்திரிச்சிக்க முயற்சி பண்ணுறா. அதே சமயம் பெக்சான் வந்து அவனோட கண்ணை வந்து ஓப்பன் பண்ணுறான். இந்த கதையை நம்ம அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.